சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று அவரது வீட்டில் வைத்து அரெஸ்ட் செய்யப்பட்டார். இது ஏன் எதற்காக என்னவென்றால், அவர் ஒரு ஒரு திரைப்பட குழு அவருக்கு ஒரு ப்ரமோஷன் ரிலேட்டடா பேசியிருக்கிறாங்க. அதுக்கு சவுக் சங்கர் கோடிக்கணக்கில் ப்ரமோஷன் பண்றதுக்கு காசு கேட்ட மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் நான் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு அரெஸ்ட் வர்ற அன்னைக்கு மார்னிங் அவருடைய ஜிபே நம்பருக்கு வேற ஒரு புது நம்பர்ல இருந்து 900 ரூபாய் ஒரு தடவை, 5000 ரூபாய் ஒரு தடவை, 1,00,000 வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனோட தான் போலீஸ்காரங்க சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்றதா கேள்விப்பட்டு அங்க இருக்கிறவங்க சவுக் சங்கர் சொல்லி அவர் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு. என் வக்கீல் வந்தோடனே நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் ஒரு வக்கீல் வேற ஊர்ல இருந்ததுனால அவரோட ஜூனியர் அனுப்பிச்சிட்டு அவங்களும் கதவு திறக்க சொல்லியிருக்காங்க. அவர் அப்பவும் திறக்காம இருந்ததுனால போலீஸ்காரர் தீயணைப்பு துறையினருடைய உதவியுடன் அந்த சவுக்கு சங்கர் அவர்களின் வீட்டை கதவை உடைத்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் வீட்டை சல்லடையாட்டம் எல்லா பக்கமும் சோதனை பண்ணதுல அவர் கபோர்ட்ல நார்மலா பர்டிகுலரா ஒரு 50,000 சம்திங் ஏதோ கேஷ் இருந்தோன்னு, இது என்ன கேஷ் என்ன எதுங்கிற மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கேஷ் எல்லாத்துக்குமே கணக்கு வழக்கு கேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் தான் இப்போதைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதற்கிடையில இவர் அரசானதுக்கு மெயின் காரணம் டிஎம்கே ஆட்சி தான் காரணமா, அதாவது டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்க எல்லாரையுமே டிஎம்கே ரிலேட்டடா டிஎம்கே ஆளுங்கட்சியிலிருந்து அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டு இருக்கிறதாவும் இங்க ஒரு பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் கூட அவர் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ண எல்லாரையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் உள்ள போனார்னா அது ரிலேட்டடா அடுத்து நியூஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க சேனல்ல இருந்தா கண்டென்சியா ரெகுலரா அடுத்து நியூஸ் போடுவாங்கிறதுனால அவங்க இருக்கிற எல்லாரையுமே சேர்ந்து இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்லி அனைவரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி உள்ளது.